விடியா திமுக எம்எல்ஏவின் அழுத்தம் காரணமாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா குடிநீர் மைய கட்டிடத்தை இடிக்க முயன்ற நிலையில் பொதுமக்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இடிப்பு பணிகள் நிறுத்தப்பட்டன. 1000 விளக்கு தொகுதி விடியா திமுக எம்எல்ஏ ஏழனின் தூண்டுதலின் பேரில் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த நபர்கள் விஜயராகவன் சாலையில் உள்ள அம்மா குடிநீர் மையத்தை இடிக்க முயன்றனர். இதில் கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் சம்பவ இடத்தில் திரண்ட அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் உள்ளிட்டவற்றுக்கு மூடு விழா நடத்தி வரும் விடியா திமுக அரசு தற்போது அம்மா குடிநீர் மையத்தையும் அழிக்க முயற்சிக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சானார்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் அலைபேசி பயன்படுத்த வசதியின்றி தவித்து வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் வசிக்கும் இந்த பகுதிகளில் அலைக்கற்றை கிடைக்க வசதியின்றி இருப்பதால் படிப்பதற்கும் அவசர தொடர்பு கொள்ளவும் வழியின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். அலைபேசி டவர் இல்லாததால் மரத்தின் உச்சியில் ஆபத்தான நிலையில் ஏறி நின்று பேசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வியாபாரம், பண பரிமாற்றம், ஆன்லைன் வகுப்புகள் என அத்தனை வசதிகளையும் அலைபேசி மூலம் பெற்று பிற பகுதி மக்கள் முன்னேறும் நிலையில் தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டவர் கிடைக்காதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இங்கேருந்து படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் +2 முடிச்சுட்டு வெளியில் மதுரையில் தங்கி தான் படித்தேன். படிக்கும்போது எனக்கு அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. அது முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் டவர் கிடைக்காதனால இந்த புளிய மரம் இல்லைனா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு குட்டு பாறை இந்த மாதிரி இடத்துல இருந்தால் ரொம்ப டவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. இதனால் எங்களுக்கு டவர் மட்டும் கொஞ்சம் கிடைச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் சார். சென்னையில் காலையிலிருந்து வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் திருவல்லிக்கேணி, வடபழனி, கோடம்பாக்கம், பட்டினப்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர்.